ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாத்திமா சமையல். இன்றைக்கி வந்து எக்கு மசாலா, அதாவது எக்கு கீமா பட்டர் மசாலா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியான சத்தான ஒரு டிஷ்ஷு. இப்போ இது வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் 2 பெரிய வெங்காயம் அதை நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கோங்க. போட்டு அதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதில் 2 பச்சை மிளகாய் அதையும் அதில் கீறி போட்டு வதக்கிக்கலாம். இது வந்து இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 3 தக்காளி அதையும் கட் பண்ணி இதோட சேர்த்துருங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈஸியான சத்தான ஒன்று. கொஞ்சம் கொத்தமல்லி இலையெல்லாம் ஆஞ்சிட்டு அந்த தண்டு இருக்கும் பாருங்கள், அது கொஞ்சம் நான் இருக்குது, அது நான் போடுறேன். போட்டால் கொஞ்சம் வாசனையாக நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு முந்திரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா வதக்கிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இதை ஆறிட்டுருக்கட்டும். இதை இறக்கி ஆற வச்சிடலாம். இப்போ இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே கோல்டு. கொஞ்சம் இன்னொரு அதே வானலியில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. இல்லை பட்டர் வேணாலும், பட்டர் இருந்தால் பட்டரும் போட்டுக்கலாம். நான் ஆயில் தான் விடுறேன், அதில் கொஞ்சம் பட்டர் போடுறேன். பட்டர் நிறைய இருந்தால் நிறைய விட்டுக்கலாம். இதில் ஒரே ஒரு பட்டை துண்டு, ஒரு ஏலக்காய் அது போட்டால் போதும். அதை போட்டுட்டு அது நல்லா பட்டர் உருகுனதுக்கப்புறம் அதில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது, அதாவது இந்த பேஸ்ட்டை இதில் கொட்டி நம்ம கிண்ட வேண்டியதுதான். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சத்தான ஒரு உணவு. ரொம்ப ஈஸியாகவும் வீட்டில் உடனே செஞ்சிடலாம். சப்பாத்தி, பரோட்டா, நான் இதுக்கெல்லாம். ஒரு அரை ஸ்பூனு தனியாத்தூள், மல்லித்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூனு மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுட்ரு, 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது. இது போட்டு இதை கொஞ்சம் கிண்டிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் முட்டை வந்து கொஞ்சம் ஆயில் நமக்கு ரொம்ப கொஞ்சமாக தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயிலோ பட்டரோ நிறைய போட்டுக்கலாம். பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 4 முட்டை எடுத்துருக்கேன். 4 முட்டையை இதை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு அதில் அந்த அடித்து வச்சுருக்க முட்டையை அதில் ஊற்றி நம்ம அப்படியே ஸ்பூன்லேயே கிண்டிக்க வேண்டியதுதான். இது ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு. இது நல்லா வெந்துடணும். இதில் வந்து நம்ம எதுவுமே கலக்க வேணாம். உப்பு காரம் எதுவுமே போட வேணாம். வெறும் முட்டை மட்டுமே போதும். ஏன்னா இதில் முட்டையில் உள்ள அந்த மசாலாவில் உள்ள உப்பு காரம் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோங்க, இதுவும் உறிஞ்சிக்கும். அதனால அது தேவையில்லை. நம்ம சரியில்லை, எனக்கு வந்து கொஞ்சம் சளி, அதிகமான சளி, இல்லை தும்மல் அது மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. பாருங்கள், நல்லாவே நமக்கு கிளறியாச்சு. அது நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை இறக்கி வச்சுருவோம். இறக்கி வச்சுட்டு திரும்பவும் மசாலாவை அடுப்பில் வச்சு நம்ம அதுக்கு செய்வோம். முதல்ல நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு முந்தையே இதை முட்டையை கிண்டி வச்சுட்டு மசாலா அடுப்பில் வச்சோம்னா அப்படியே ஒரே வேலையாக முடிஞ்சிருக்கும். நான் கொஞ்சம் மறந்துட்டு நான் மசாலா அரைச்சிட்டேன். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூனு சுகரு, தேவையான அளவு உப்பு ரெண்டையும் இதில் போட்டுக்கோங்க. சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டால் டேஸ்ட் அதிகமாகும். இதில் மஞ்சத்தூள்
நான் வந்து ஒரு சின்ன குட்டி ஸ்பூனில் போடுறேன். நீங்கள் ஒரு அரை ஸ்பூனும் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மட்டன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா இருந்தாலும் போட்டுக்கோங்க. மட்டன் மசாலா இல்லைனா கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன். நான் மட்டன் மசாலா இருந்தது அதை போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அதை மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் விட்டு அது நல்லா கொதிக்கட்டும். ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். ஏன்னா இது ஒன்று அந்த மசாலா வாசனைக்கு மட்டும்தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே வதக்கி தான் செய்கிறோம். சாட் மசாலா ஒரு ஸ்பூனு. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ வந்து ஜீரகத்தூள் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு. இப்போ அதில் நமக்கு கிண்டி வச்சுருக்க அந்த முட்டை கீமாவை இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்படியே இருக்கட்டும். இது கலந்துருக்கட்டும். இதில் வந்து ஒரு ஸ்பூனு பெப்பர் பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது இப்போ நம்ம வெண்ணெய் நிறைய எவ்வளோ வேணாலும் இப்போ நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. சாட் மசாலா இப்போவும் போடலாம், முதல்லையும் போடலாம். நான் முதல்ல போட்டேன். கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு நிமிஷம் அது கொதிக்கட்டும். கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் வெண்ணெய் போடுங்க, பட்டர் போடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ ரெடி. சாப்பிட எடுத்து சப்பாத்திக்கு, பரோட்டா, சப்பாத்தி, நான் இதுக்குமே எல்லா இதுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு இது. இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. அடுத்து நல்ல ரெசிபியோட